Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board New Syllabus of Class 10, Chapter 5 Coordinate Geometry, Exercise 5.4, Question number 7, 8 and 9. Already first 6 sums complete பண்ண வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் சைடில் ஐகார்ட்லையும் தரேன். You can check that video, then you can continue here. Let's start the class now. Now question number 7. A minus 3, 0, B 10, minus 2, C 12, 3 are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. So previous video நீங்கள் பார்த்துருந்தேன்னா அதில் 6th sum இருக்குல்ல, அதே தான் இங்கே புரியுதா? பட் அங்கே வந்து வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. இங்கே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிளுடைய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ லாஸ்ட் 6th sum என்ன போட்டோமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து ஜஸ்ட் இமேஜின் ஏ ட்ரையாங்கிள் லைக் திஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து இப்போ குறிச்சிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து A and this is B and then this is C னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது பாயிண்ட் வந்து -3, 0, இது வந்து 10, -2 and then this one is 12, 3 இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் த்ரூ A and B அப்படின்னு. அப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஒன்று A வழியாக போகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷனும் அண்ட் தென் B வழியாக போகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்டிடியூட் த்ரூ ஏன்னு போட்டுக்கோ. ஓகேவா? ஆல்டிடியூட் த்ரூ ஏ. ஓகேவா? ஆல்டிடியூட் த்ரூ ஏ அப்படின்றது இப்போ இது எப்படி இருக்குன்னா இந்த டயக்ராம் பாரு. இப்போது இப்படி வரைகிறோன்னு வச்சுக்கோ. அதாவது ஏயிலிருந்து இப்படி ஒரு ஆல்டிடியூட் வரைகிறேன் அப்படின்னா ஆல்டிடியூட்னா என்ன? ஆல்டிடியூட்னா என்ன? ஃபஸ்ட்டு ஆல்டிடியூட்ன்றது என்னது? ஹைட்டு. ஓகேவா? அப்போ ஹைட்டுன்றது உனக்கு இந்த லைன் எக்ஸாக்டாக உனக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். புரியுதா? ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னாலே உனக்கு பர்பெண்டிகுலர்னு புரிஞ்சிடணும். பர்பெண்டிகுலர் அப்படின்னாலே உனக்கு m1 m2 is equal to -1 அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இப்போது பிசி இந்த பாயிண்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உன்னுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். பிசியுடைய ஸ்லோப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? யூஸ்வலாக y2 minus y1 அந்த மெத்தட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாரு எப்படி எழுதுறாங்க. ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஓகேவா? ஸோ இங்கே பாரு பிசி இதை மட்டும் கம்பேர் பண்ணு. y2 minus y1 என்ன வரும்? 3 minus of -2 வந்து +2 ஆகிடும். அண்ட் தென் 12 minus 10 ஸோ என்ன கிடைக்கும் உனக்கு? 5/2 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி. இப்போது இந்த ஸ்லோப்பை வச்சு இந்த ப்ளூ கலர் என்னோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன்? ரொம்ப சிம்பிள். இதை மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன வரும் நமக்கு தெரியும். -1 வரும்னு தெரியும்ல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து உனக்கு ஒரு m1 வச்சுக்கோ. இது வந்து உனக்கு m1 அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? உனக்கு m1 into m2 is equal to -1ன்னு தெரியும். அப்போ m உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5/2 into m2 is equal to -1. therefore m2 is equal to இது அப்படியே இந்த பக்கம் வந்து என்னவா மாறும்? 2/5 மாறும். அதாவது 5/2 இந்த பக்கம் வந்தால் 2/5 மாறும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால இந்த டேர்ம் வந்து உனக்கு மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெண்டு லைன் வந்து உனக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்லோப்பை வச்சு இன்னொரு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. உனக்கு என்ன ஸ்லோப் வருதோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு சிம்பிள் மாற்று. புரியுதா? இது ரெசிப்ரோக்கலும் பண்ணணும், சிம்பிளும் மாற்றணும். இப்போ 5/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? 2/5 வரும். இது பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அதை நீ வந்து நெகட்டிவ்ல போட்டுரு. சரியா? இப்போ உனக்கு இந்த ப்ளூ கலர் லைன். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே டி மென்ஷன் பண்ண வச்சுக்கோ. இதுதான் வந்து இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏடி. இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சுக்கோ. பாயிண்ட் ஏ என்ன இருக்குது? பாயிண்ட் ஏ இஸ் -3, 0 இருக்குது. அதே மாதிரி ஸ்லோப் வந்து உனக்கு -2/5 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி நீ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? y minus y1 is equal to m into x minus x1. 6th sum என்ன போட்டோமோ அதே தான் இங்கே போடுறோம். வேறு எதுவுமே கிடையாது. சரியா? அங்கே வந்து வெறும் பாயிண்ட் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிளாக அதை கன்சிடர் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண பார்ப்போம். y மைனஸ் இது மைனஸ் y1 என்ன 0 தானே. ஸோ 0 m வந்து -2/5 x -3. ஸோ இங்கே ஆல்ரெடி -3 இருக்கிறதால இது வந்து x + 3 வந்துடும். ஓகேவா? ஸோ உனக்கு இங்கே y மட்டும் தான் இருக்குது. இந்த 5 இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? உனக்கு 5y வரும். அதே மாதிரி இந்த -2 நீ உள்ளே மல்டிப்ளை பண்ணு. ஸோ -2x -2 × 3 என்ன வரும்? -6 வரும். இப்போ இந்த டேர்ம்ஸ் மொத்தமாகவே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோன்னா 2x இது வந்து உனக்கு 5y அந்த -6 உனக்கு +6 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்? லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறேன். அப்போ தான் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து என்னவா மாறும்? பாசிட்டிவாக மாறும். ஸோ 2x இந்த 5y ஆல்ரெடி அங்கேயே இருக்குது. இந்த -6 மாறும். அதனால் -6 becomes +6. ஸோ ஈக்குவேஷன்
ஃபார் ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட். அதாவது ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நல்லா பாரு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் த்ரூ ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ வழியாக போகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, நீ ஹெட்டிங் பார் நான் ஸ்டார்ட் பண்ணது ஆல்டிடியூட் த்ரூ ஏ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஆல்டிடியூட் த்ரூ பி கண்டுபிடிக்கலாம். நவ் கன்சிடர் த சேம் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, this time we are going to consider altitude through B. So altitude through B அப்படின்றது B வழியா ஆப்போசிட் சைடான ஏசிக்கு போகக்கூடிய பர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா, இங்கே இப்போ டயக்ராம் பாரு, இந்த லைன் வரும், புரியுதா? ஸோ பியிலிருந்து ஏசியை மீட் பண்ணக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா, இப்போ பர்பெண்டிகுலர்னா என்னது, இங்கே என்ன இருக்குது, இதுதான் வந்து உனக்கு பர்பெண்டிகுலர். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெட் கலர் லைனுக்கான ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணமோ அதே தான் இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே ஏசியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், புரியுதா? ஏசிக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்லோப்பை யூஸ் பண்ணி பி, ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு வச்சுக்கோ, பிஇயுடைய ஸ்லோப், அந்த ஸ்லோப்புடைய ஹெல்ப்போட பிஇக்கான ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன்னு புரியுதில்ல? இப்போது தனித்தனியாக எழுத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், altitude through B. ஓகேவா, altitude through B. இப்போ உன்னுடைய பாயிண்ட் என்னன்னு தெரியும், ஏவும் சியும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி. இப்போ இதுதான் வந்து உன்னுடைய x1 y1 அண்ட் தென் இது வந்து x2 y2. ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன கண்டுபிடிப்பேன், அதே மெத்தட் தான், y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஓகேவா, ஸோ என்ன பண்ணலாம், 3 மைனஸ் 0 பை 12 ப்ளஸ் 3. ஸோ என்ன கிடைக்கும் உனக்கு, 3 பை 15 கிடைக்குமா? இதை கேன்சல் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், 1 பை 5 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதுலேருந்து m2 எப்படி கண்டுபிடிப்பேன், அதாவது ஸ்லோப் ஆஃப் பிஇ. ஓகேவா, ஸ்லோப் ஆஃப் பிஇ எப்படி கண்டுபிடிப்பேன், நான் என்ன சொன்னேன், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு சிம்பிள் மாற்றணும் சொன்னேன்னா, அப்போ 1/5 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5 வரும், சிம்பிள் மாற்றணும். இப்போ இது பாசிட்டிவ் இருக்கிறதால என்ன பண்ணலாம், இதை நீ நெகட்டிவாக மாற்றலாம். ஓகேவா, இப்போ உனக்கு என்ன இருக்குது, பாயிண்ட் வந்து பி. ஓகேவா, ஸோ பாயிண்ட் பி 10, -2 அண்ட் தென் ஸ்லோப் வந்து உனக்கு -5. ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ எப்படி எழுத போகிற அப்படின்னா, y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்ப்போம், என்ன வரும், y ப்ளஸ் 2, அதாவது இதுதான் y1, இது வந்து உனக்கு x1. ஸோ இங்கே ஆல்ரெடி -2 இருக்கிறதுல தட் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ mன்றது என்ன, -5, x மைனஸ் 10. ஸோ எப்படி வரும், இது y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு -5x மைனஸ் மல்டிப்ளை பண்ணவங்க என்ன வரும், ப்ளஸ் 50 மாறிடும். இப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே இந்த பக்கம் கொண்டு வரும். அப்போ என்ன வரும் உனக்கு, 5x ப்ளஸ் y ப்ளஸ் 2 மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இது ரெண்டுத்துக்கு மட்டும் சிம்பிள் மாற்று, புரிஞ்சுதா? இப்போ 5x அப்படியே இருக்கும், yயும் உனக்கு அப்படியே இருக்கும். 2 மைனஸ் 50ன்றது என்ன, -48 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் விச் கோஸ் த்ரூ பி. ஸோ ஒரே சம்மில் நம்ம ரெண்டு ஆல்டிடியூட்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், புரிஞ்சுதா? மெத்தட் சேம் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th சம் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். அங்கே வந்து ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து உனக்கு பிசியோட பாயிண்ட்டை வச்சு ஏ வழியாக போகிற ஆல்டிடியூட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இங்கே ஏசியோடைய பாயிண்ட்டை வச்சு பி வழியாக போகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். Okay, now we'll move on to 8th question. Now question number 8, find the equation of perpendicular bisector of the line joining the points A and B. So இந்த question almost similar to the previous question only, but இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுற லைனுடைய மிட் பாயிண்ட் வழியாக போகிற லைனுக்கு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த மிட் பாயிண்ட் அப்படின்றது தான் நான் எப்படி சொல்கிறேன்னா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு என்ன அர்த்தம், அந்த லைனை வந்து ஈக்குவலாக பிரிக்குது, அதாவது பாதி ஈக்குவலாக பிரிக்குது. அப்படி பிரிக்கிற லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் பாயிண்ட்னு வச்சுக்கோ, இங்கே நான் குறிச்சிக்கிறேன். இப்போ அதாவது ஏ, இது பி. ஓகேவா, ஏபியை ஜாயின் பண்ணுற லைன். ஓகேவா, இப்போது இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டரில் இப்படி ஒரு லைன் போகுது. ஓகேவா, இந்த லைன் வந்து எப்படி போகுது அப்படின்னா பர்பெண்டிகுலராக போகுது. அட் த சேம் டைம் இது வந்து பைசெக்டர்னு என்ன அர்த்தம், இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதாவது இந்த லைனை வந்து இது பாதியாக பிரிக்குது அப்படின்னா உனக்கு என்ன கான்செப்ட் தோணுது, இது வந்து என்னது, உன்னுடைய மிட் பாயிண்ட்னு தோணுதா? இது வந்து உன்னுடைய மிட் பாயிண்ட். ஓகே, இப்போது ஏபி இருக்குது. இந்த ஏபியுடைய பாயிண்ட்டை வந்து கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட்டு, -4, 2
அண்ட் தென் b உடைய பாயிண்ட் வந்து 6, -4. ஓகேவா, இப்படி தான் இருக்குது. இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அது யூஸ் பண்ணி நம்ம அதோடைய ஈக்குவேஷனை ஈஸியாக எழுதிடலாம். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், உன்னுடைய மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிரு. ஓகே, ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எந்த ஃபார்முலா மறந்துடாத. x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஓகே, ஸோ x1 -4 + 6. ஸோ -4 + 6 / 2, 2 - 4. ஸோ 2 - 4 / 2. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணவங்க என்ன கிடைக்கும் பாரு. 6 - 4 2, 2/2 வந்து 1 கிடைக்கும். 2 - 4 வந்து -2, -2/2 வந்து உனக்கு -1 கிடைக்கும். ஸோ 1, -1 இதுதான் வந்து உன்னுடைய மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓகேவா, இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இதுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன், ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி உனக்கு ஃபார்முலா தெரியும்ல, அதே ஃபார்முலா லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணல, அதே ஃபார்முலா தான். ஸோ எப்படி வரும் உனக்கு, y2 - y1 / x2 - x1. சேம் பாயிண்ட் தான், சேம் ஏபிஏ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ சேம் பாயிண்ட்டுக்கு நீ என்ன பண்ண போகிற, ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிற. ஸோ y2 - y1 அப்போ என்ன வரும், -4 - 2 இங்கே என்ன வரும், x2 - x1. 6 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ 6 + 4. ஸோ இது என்ன வரும், -6/10 வரும். கேன்சல் பண்ணால் உனக்கு -3/5 கிடைக்கும். -3/5 கிடைக்கும். ஓகேவா, இப்போது இது வந்து ஏபின்னு இருக்குல்ல, நான் சும்மா இங்கே வந்து சிடி அப்படின்னு கொடுத்துக்கிட்டுமா. ஓகே, இது வந்து நான் சிடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த சிடி லைனுக்கான ஸ்லோப் என்ன, சிடி லைனுக்கு உனக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடும். இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும், ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்குது இப்போது. ஓகேவா, இப்போ ஒரு ஸ்லோப் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் எழுதிடலாம். அந்த ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு ஸ்லோப் வச்சுட்டு இன்னொரு பெர்பெண்டிகுலர் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பேன், ரெசிப்ரோக்கல் அண்ட் சிம்பிள் சேஞ்ச். ஓகேவா, இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி நமக்கு கிடைச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி உன்னுடைய ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடி. எப்படி சொன்னேன், ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு சிம்பிள் மாற்றணும் சொன்னேன்னா. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் உனக்கு 5/3 வரும். இது நெகட்டிவில் இருக்கிறதால இது வந்து நான் உனக்கு பாசிட்டிவாக போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ உன்னுடைய ஈக்குவேஷன் எழுத பார்ப்போம். ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், y - y1 = m × x - x1. ஸோ y - y1 and x1. இப்போ y1 x1 எங்கேருந்து எழுதணும் அப்படின்னா உன்னோட மிட் பாயிண்ட் தான். சரியா, இந்த மிட் பாயிண்ட்டு ஸ்லோப். இப்போ நம்ம பர்பெண்டிகுலர் லைன் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது இதுக்கான x1 வந்து 1, y1 வந்து -1. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ண பார்ப்போம். y - y1 ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதால திஸ் வில் பிகம் ப்ளஸ். ஸோ m வேல்யூ வந்து 5/3 அண்ட் தென் x - 1. ஓகேவா, இப்போ 3 எங்கே மல்டிப்ளை பண்ண பார்ப்போம், என்ன வரும், 3y + 3. இப்போ நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க, 3 எங்கே மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் ஃபஸ்ட் டேர்ம் கூட மட்டும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ட்ரை டு அவாய்ட் தட் மிஸ்டேக். யூ ஷுட் மல்டிப்ளை த நம்பர் வித் போத் த டேர்ம்ஸ். ஸோ 3 × y 3y, 3 × 1 3. இந்த சேம் வே மல்டிப்ளை 5 inside with the both the terms. 5 × x will be 5x and then 5 × 1 is 5. Now இந்த 3y + 3 ரைட் சைடில் கொண்டு வந்துடும். அப்போ என்ன கிடைக்கும், 5x - 3y -3 - 5 = 0. இந்த 3yயும் நெகட்டிவ் ஆகிடும், இந்த +3 இந்த பக்கம் வந்ததால் உனக்கு நெகட்டிவ் ஆகிடும். இங்கே இருக்கிற 5x - 5 வந்து உனக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணு. 5x - 3y, வாட் இஸ் -3 - 5, -8 = 0. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் லைன் which goes through this AB midpoint. ஓகேவா, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் ஆன்சர். இப்போ question number 9 பாரு. Find the equation of straight line through the intersection of lines 7x + 3y = 10, 5x - 4y = 1 and parallel to the line 13x + 5y + 12 = 0. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இதுக்கு பேரலான லைன். புரியுதா, இதுக்கு பேரலான லைன், அதாவது இது 13x + 5y + 12 = 0 கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேரலான லைனுக்கான ஈக்குவேஷன் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. புரிஞ்சுதா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதோட கோஆர்டினேட்ஸ் x வேல்யூ y வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ 7x + 3y = 10, 5x - 4y = 1. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் தென் with the help of slope we can easily write our
equation of line which is passing through this parallel line. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் போடுறேன், கொஞ்சம் கிளியராக பாரு. லிட்டில் பிட் லென்த்தியாக போகும். ப்ரீவியஸ் கொஸ்டினோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? கஷ்டம் நினச்சினா எனக்கு கஷ்டம், பட் ரொம்ப ஈஸி தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன, அந்த கிவன் லைன்ஸ் என்னென்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது முதல்ல எழுது. அதாவது 7x plus 3y is equal to 10 and then 5x minus 4y is equal to 1. இப்போ அல்ஜிப்ரா மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 7 5 தான் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நான் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்டுடைய எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 5 இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். புரிஞ்சுதா? ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குல்ல. அப்போது இதை 5ஆலையும் இதை 7ஆலையும். அல்ஜிப்ராவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. அதை சால்வ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இதை ஈஸியாக மிஸ்டேக் இல்லாமல் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்போ என்னவா மாறும், இது ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 5 7s ஆர் அப்போ என்ன வரும், 35x ப்ளஸ் 5 3s ஆர் 15y is equal to 5 10s ஆர் 50. ஓகேவா? அதே மாதிரி இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணேன். 7 5s ஆர் 35x minus 7 4s are 28y is equal to 7 1s are 7. ஓகேவா? இப்போது செகண்டில் இருக்கிற ஈக்குவேஷன் மொத்தத்தையும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இந்த 35ன்றது இது மைனஸாக மாறும், இது வந்து உனக்கு ப்ளஸ்ஸாக மாறும், இது வந்து உனக்கு மைனஸாக மாறும். ஓகேவா? அதாவது இப்போ இது வந்து நான் ஈக்குவேஷன் 1, இது வந்து நான் ஈக்குவேஷன் 2 எழுதுறேன்னா இது வந்து என்னது 1 + 2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், 35 35 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இதை நீ ஆட் பண்ண உனக்கு என்ன வரும், இங்கே 28 + 15 வந்து 43y கிடைக்கும். 50 - 7 வந்து உனக்கு 43 கிடைக்கும். ஸோ 43y is equal to 43. அப்போ y equal to உனக்கு என்ன வரும், 43/43 which implies y is equal to 1. ஓகேவா? ஸோ y வேல்யூ நமக்கு கிடச்சாச்சு. இப்போ இந்த y வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு x வேல்யூ கிடைக்குமா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன இருக்குது, 7x + 3 × 1 is equal to 10. ஸோ 7x = 10 - 3. 3 1s are 3 தானே, அதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனால் உனக்கு 10 - 3 ஆகுது. ஸோ 7x = 7 and x = 1 தான். ஓகேவா? therefore the intersection points, ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் உனக்கு என்ன கிடைக்குது, 1, 1 தான் கிடைக்குது. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இல்லை இன்டர்செக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த லைன் பேரலல் கொடுத்துருக்காங்க, இந்த லைன் பேரலல். ஸோ இந்த ரெண்டு லைனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதோட டியூட்டி ஓவர். நவ் கன்சிடர் திஸ் பேரலல் லைன். 13x + 5y + 12 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை முதல்ல எழுது. ஓகேவா? கிவன் பேரலல் லைன். ஓகேவா? கிவன் பேரலல் லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13x + 5y + 12 is equal to 0. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நீ எப்படி வந்து உன்னுடைய ஸ்லோப் கண்டுபிடிப்ப, -a/b இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாமா? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ இது என்ன வரும் உனக்கு, -13/5. ஸோ உனக்கு ஸ்லோப் கிடச்சாச்சு, பாயிண்ட்டும் கிடச்சாச்சு. டேரெக்டாக உன்னுடைய ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா உன்னோட சம்மும் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். ஓகேவா? எழுதிக்கோ, ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், இல்லை ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு போட்டுட்டு என்ன ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான்ப்பா. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கல, ரிப்பீட்டாக அதே ஃபார்முலா தான். m × x - x1. ஸோ x1 y1ன்றது என்ன, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ y - 1 is equal to -13/5 x - 1. ஸோ 5 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன வரும், 5y - 5 வரும். -13 அங்கே மல்டிப்ளை பண்ணால் -13x + 13 மாறும். தென் இந்த டேர்ம்ஸ் அப்படி இந்த பக்கம் கொண்டு வா. என்ன கிடைக்கும் உனக்கு, 13x + 5y - 5 - 13 is equal to 0 கிடைக்கும். ஸோ 13x + 5y - 18 is equal to 0. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஈக்குவேஷன் ஆஃப் பேரலல் லைன். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் ஆல். லாஸ்ட் சம்ஸில் போட்ட அதே ப்ராசஸ் தான் போடுறோம், பட் ஒரு சம்முக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அட் லாஸ்ட் யூ ஆர் அரைவிங் அட் த சேம் ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? எல்லா சம்மே நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்லோப்பு ஒரு பாயிண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் உனக்கு இருந்தாலே ஈஸியாக ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் வீடியோ சில்ட்ரன். We'll continue the remaining sums in our next video. Thanks for watching. Take care. Bye bye.